Question number 23. The pH of the solution is 3. When its pH changes to 6 அப்படின்னா then H plus ion கான்சன்ட்ரேஷன் கேக்குறாங்களே. சோ இதுல pHம் H plus ion வந்து என்ன கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கான நம்ம ரிலேஷன் எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு கான்செப்ட் வந்து நான் சொல்லிடுறேன் சரிங்களா. அதாவது ஆசிட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. ஆசிடுக்கான என்ன சொல்லுவாங்கன்னா H plus அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸுக்கானது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப H plus அப்படின்னா அயனிய வந்து என்னன்னா இது வழங்கும் சரிங்களா. இது அயனிய வந்துன்னா கொடுக்கும், அதனால இந்த டைரக்ஷன் போட்டுக்கிறேன். இது என்ன பண்ணும், அதே அயனிய வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொடுக்கும், இது வந்து என்ன பண்ணும் வாங்கும் சரிங்களா. இந்த டைரக்ஷன் வரும். சரி, இப்ப இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆசிட் பேஸ்னு சொல்லிட்டேன்ல. இப்ப பிஹெச் அப்படின்னு வேல்யூ சொல்லியிருக்காங்களா. பிஹெச்சோட வேல்யூ என்னன்னா 1ல இருந்து 6 வரைக்கும் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஆசிட் அப்படின்னு சொல்லுவேன் ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா 7 வரும். 7 என்ன சொல்லிடுவாங்கன்னா நியூட்ரல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இது இருக்கட்டும். அடுத்து 8ல இருந்து என்ன அப்படின்னா 14ன்னு வரும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா பேஸ். நம்மளோட பிஹெச்சோட வேல்யூவே வந்து என்னன்னா 1ல இருந்து 14 வரைக்கும் வரும். 1ல இருந்து 6 வந்து ஆசிட், 7 வந்து நியூட்ரல், 8ல இருந்து 14 வந்து பேஸ் சரிங்களா. சரி, இதுல இருந்து என்னன்னா ஒரு கான்செப்ட் இருக்கு, லோவர் த பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது பிஹெச்சோட வேல்யூ கம்மியாக எதுக்கு இதாகும் அப்படின்னா ஈக்குவல் டு ஹையர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஹெச்சோட வேல்யூ வந்து கம்மியாக H பிளஸ் அயன் வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட் இருக்கு பாத்தீங்களா. இப்ப ஆசிடோட இது வந்து என்னன்னா பிஹெச்சோட வேல்யூ வந்து என்ன 1ல இருந்து 6. பிஹெச்சோட வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க, எனக்கு H பிளஸ் அயன் ரொம்ப அதிகமா இருக்கும் சரிங்களா. இப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான், பிஹெச் ஆஃப் த சொல்யூஷன் 3ன்னு சொல்லியிருக்காங்க. சோ பிஹெச்சோட சொல்யூஷன்ஸ் வந்து என்ன 3 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன இருக்கும், நம்மளுக்கு H பிளஸ் அயன் வந்து என்னன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும் சரிங்களா. ஏன்னா 1 2 மேல இருந்து வரணும். 6 தான் ரொம்ப ஆசிட் கம்மியா இருக்கும், 5 வந்து அதிகமா இருக்கும், 4 வந்து இன்னும் கொஞ்சம் ஆசிட் அதிகமா இருக்கும், இந்த 3 2 பார்த்தா ரொம்ப அசிட்டிக்கா இருக்கும் சரிங்களா. அப்ப 6 வந்து ரொம்ப கம்மி, அதுல இருந்து கீழே கீழே போக போக வந்து நம்மளோட H பிளஸ் அயன் அதிகரிக்கும், அசிட்டிக் தன்மையும் அதிகரிக்கும் சரிங்களா. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஹெச்சோட வேல்யூ சேஞ்சஸ் டு 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பிஹெச்சோட வேல்யூ வந்து என்னன்னா 6 அப்படின்னு எழுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னா 3ல இருந்து 6 ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், சோ இந்த இடத்துல வந்து இங்க பாருங்க பிஹெச்சோட வேல்யூ அதிகரிக்குது. அப்ப என்ன ஆகும், H பிளஸ் அயன் வந்து என்னன்னா குறையும் ரைட்டா. ஏன்னா நான் சொல்லிடுறேன் பிஹெச் 3யோட இதுல வந்து H பிளஸ் அயன் அதிகமா இருந்ததுனால நம்ம அசிட்டிக்கா ஃபீல் பண்றோம். அதனால பிஹெச்சோட 6 ஆகும்போது அசிட்டிக் தன்மை கம்மியாகும் சரிங்களா. அப்படியே கம்மியாயிட்டே வரும்போது H பிளஸ் அயன் வந்து என்ன குறைஞ்சிருச்சு. இப்ப என்ன தெரிஞ்சிருச்சு, பிஹெச் 6 வரும்போது வந்து என்னன்னா நம்மளுக்கான H பிளஸ் அயனோட கான்சென்ட்ரேஷன் வந்து குறையும் தெரிஞ்சிச்சுல. இப்ப ஆன்சர் வந்து டிக்ரீஸ் அப்படின்னு போட்டலாம். ஆனா அவன் வந்து என்ன சொன்னா எவ்வளவு டைம்ஸ் சொல்லியிருக்காங்கல்ல, 100 டைமா 1000 டைம்ஸா 2 டைம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. சரி, இதை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா நம்மளுக்கான பிஹெச்சோட ஃபார்முலா இருக்கு. சோ பிஹெச்சுக்கான ஃபார்முலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைனஸ் லாக் H பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது என்ன மீன்னா இப்ப நான் பிஹெச்சோட வேல்யூ வந்துன்னா 3 எழுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த லாக் மைனஸ் இருக்குல்ல, அது என்ன 10 பவர் வந்து -3 H பிளஸ் அயனா வரும். அதே மாதிரி பிஹெச்சோட வேல்யூ வந்து 6 எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வரும் 10 பவர் -6 H பிளஸ் ஆகும் சரிங்களா. பிஹெச் 3ல இருந்து பிஹெச் 6 தான் போச்சு, எவ்வளவு கூடி இருக்குன்னா 10 பவர் 3 போயிருக்குல்ல. சோ 10 பவர் 3 -3ல -6னா எவ்வளவு இருக்கு, 10 பவர் இன்னொரு 3 மடங்கு அதிகரிக்குன்னு சொல்றோம். நம்ம 10 பவர் 3 எப்படி எழுதலாம், 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10ன்னு எழுதுவோம். சோ இது எல்லாத்தையும் இது பண்ண என்ன வரும் 1000 அப்படின்னு வரும். அப்ப என்ன இருக்குன்னா H பிளஸ் அயன் குறைஞ்சிருக்கு, எவ்வளவு குறைஞ்சிருக்கு 1000 டைம்ஸ் குறைஞ்சிருக்கு. சோ இதுதான் வந்து என்ன கான்செப்ட் சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து 3 தான்.